வடிவேலு ஒரு படத்தில் கிணத்த காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பார். அதே மாதிரி இங்கே நிலாவை காணோம். இன்றைக்கி அமாவாசை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆக்சுவலாக பௌர்ணமி அன்னைக்கும் இங்கே நிலாவை காணோம். February 18, 1930 வானத்தில் புதுசாக ஒரு கோளை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ப்ளூட்டோன்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. அதே 2006 ஆகஸ்ட் 28 ப்ளூட்டோங்கிறது ஒரு கோள் இல்லை, ஒரு சாதாரண ட்ராப் பிளானட், அதாவது குறுங்கோள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுமார் 76 வருஷமாக கோள் அப்படிங்கிற அந்தஸ்தில் இருந்த அந்த குறுங்கோள் கூட 4 நிலாக்கள் இருக்குது. ஆனால் இதோ இருக்குது சூரியன், இதோ இருக்குது பூமி. ரெண்டுக்கு நடுவில் புதன் வெள்ளி அப்படின்னு சொல்லி 2 கோள்கள் இருக்குது. 2 கோள்களுக்குமே நிலா கிடையாது. இப்போ அந்த நிலாவை தான் காணான்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த 2 கோளுக்கு ஏன் நிலா இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிலா அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிற சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ சமையல் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து தேவையான எல்லா பொருட்களையும் சொல்லி முடிப்பாங்க. அந்த மாதிரி நிலா உருவாகிறதுக்குன்னு சில தேவையான கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷனில் மட்டும்தான் நிலா உருவாக முடியும். 1380 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பிக் பேங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? அப்போவே எல்லா பொருட்களும் சிதறடிக்கப்பட்டப்பையே உருவாகியிருந்தால் நிலா உருவாகியிருக்கலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலவு, அதாவது நம்ம பூமிக்கு நிலவு உருவாச்சு. அதுக்கு முன்னாடி நிலவு கிடையாது. ஸோ அது எப்படி உருவாச்சு அப்படின்னா, பிக் பேங் நடந்தப்போ சிதறடிக்கப்பட்ட நிறைய பொருட்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் மிகப்பெரிய பாறை, அதாவது பெரிய விண்கற்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டு கிடந்துச்சு. அந்த டைமில் செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லையா, அந்த சைஸில் இருந்த ஒரு பெரிய விண்கல் வந்து நம்ம பூமியில் மோதிச்சு. அதனால் ஏற்பட்ட டஸ்ட், அதனால் ஏற்பட்ட சில மீதி பொருட்களை வச்சு தான் நம்ம நிலா உருவாச்சு. இது 2வது டைப். 3வது டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்பையும் சின்ன சின்ன விண்கற்கள் அங்கங்கே போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த விண்கற்கள்லாம் பிளானட்டோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது ஈர்ப்பு விசையினால் அப்படி இருந்துக்கும். இந்த 3வது டைப் வந்து இன்றைக்கும் இப்போவும் சில கோள்களுக்கு நடந்துகிட்ருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம சனிக்கோளுக்கு மொத்தம் 275 நிலாக்கள் இருக்குது. அதில் 25 நிலாக்கள் மட்டும்தான் பிக் பேங் நடந்த டைம்லேயே உருவானது. மீதி இருக்க 250 நிலாவுமே இந்த மாதிரி அந்த சைடு பாஸ் ஆகிறப்ப பிடிச்சி வச்சுக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தியரி படி பார்த்தோம்னா அப்போயே உருவாகி இருந்திருக்கணும், உருவாகலை. 2வது தியரி படி பார்த்தோம்னா உருவாகியிருந்திருக்கலாம், வாய்ப்பு இருந்துச்சு, அப்பயும் உருவாகலை. 3வது தியரி படி பார்த்தோம்னா இப்போ இனிமேல் கூட உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தாலும் உருவாக முடியாது. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம், சூரியன் ரொம்ப அதிக அளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸோடு இருக்கும். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் போனாலும் அது இழுத்துக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கோள் போகுது அப்படின்னா புதனுக்கு அப்படி ஒரு நிலா அமைய வாய்ப்பே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நிலா இருக்கு இல்லையா, அதை விட கொஞ்சோண்டு அளவில் பெருசு தான் புதன் கோள். ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம நிலாவுக்கு இன்னொரு நிலா இருந்தால் எப்படி இருக்கும்? வாய்ப்பே இல்லை இல்லையா? அந்த மாதிரி. 2வது வெள்ளிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தாலும் சேம் அந்த மேசிவான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் இதுக்கும் நிலா அமைய வாய்ப்பு இல்லை. சரி, பிளானட்டை சுற்றி வர எல்லாமே நிலா ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நிலா அப்படிங்கிற அந்தஸ்து வர்றதுக்கு சில தகுதிகள் இருக்குது. இப்போ எப்படி நான் இன்ஜினியர், நான் ஒரு டிகிரி ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம படிப்பை வந்து ஒரு தகுதியாக சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி நிலாக்குன்னு ஒரு சில தகுதிகள் இருக்குது. அதுதான் நிலான்னு சொல்லி ஏற்றுக்கப்படும். ஏன்னா சனிக்கோளை சுற்றி ஒரு ரிங்ஸ் இருக்குது இல்லையா, அதில் நிறைய எக்கச்சக்கமான பொருள் இருக்குது. எல்லாமே நிலான்னு சொல்லிட முடியாது. அந்த 275 பொருட்கள் மட்டும்தான் நிலா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் விஷயம், அது ஒரு கோள வடிவம், அதாவது ஸ்பெரிகுலர் ஷேப்பை உருவாகிறதுக்கு அளவுக்கு நிறைய வச்சுருக்கணும், அதாவது ஒரு மாஸ் அதுக்கு இருக்கணும். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த கோளையும் சுற்றி வரணும், ப்ளஸ் கூடவே சேர்ந்து நம்ம சூரியனும் சுற்றி வரணும். ஆனால் இது ரெண்டும் இல்லாமலும் ஒரு நிலா சனிக்கு இருக்குது. அது பேர் போப். என்னென்னா அது வந்து ஒரு ஃபுல் ஸ்பெரிகுலர் ஷேப்பில் இல்லாமல் ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கும். ஆனால் அதை நிலான்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்கனவே ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்த மாதிரி ப்ளூட்டோவுக்கு வந்து பிளானட் அப்படிங்கிற அந்தஸ்தே கொடுக்கல. அப்படி இருந்தும் அதுக்கு ஒரு 4 நிலா இருக்குது. ஆனால் 8 பிளானட் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்டதில் இருக்கிற 2 பிளானட்டுக்கு நிலா இல்லை. இது ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் ஒரு மாதிரி எப்படி அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்க, இந்த வீடியோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பை காய்.